ஆட்டுக்கறி மற்றும் செம்மறி ஆட்டுக்கறிக்கு இடையிலான சுவை, சத்துக்கள் மற்றும் ஆரோக்கிய வேறுபாடுகள், ஆட்டின் வயது, வளர்ப்பு முறை ஆகியவை இறைச்சியின் தன்மையை எவ்வாறு பாதிக்கிறது? ஆட்டுக்கறி என்பது உலகெங்கிலும், குறிப்பாக நமது ஊர்களில் விரும்பி சாப்பிடக்கூடும் அசைவ உணவாகும். இதில் அமினோ அமிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு சத்துக்கள் நிறைந்துள்ளனர். இந்நிலையில் ஆடுகளுக்கும் செம்மறி ஆடுகளுக்கும் என்ன வித்தியாசம்? ஆடு மற்றும் செம்மறி இறைச்சி மற்றும் அவற்றின் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆட்டுக்குட்டி பொதுவாக ஒரு வயதிற்குட்பட்ட இளம் ஆடுகளில் இருந்து கிடைக்கும் இறைச்சி தான் ஆட்டுக்கறி. வளர்ந்த ஆட்டை காட்டிலும் மென்மையான வாய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சுவை கொண்டது. இளம் ஆட்டுக்கறியில் வைட்டமின்கள் மற்றும் கொழுப்புகள் அதிகம் உள்ளது. ஆட்டு இறைச்சி இதுதான் மட்டன் என்று கூறப்படுகிறது. பொதுவாக 2 வயதுக்கு மேற்பட்ட வயதான ஆடுகளில் இருந்து வருகிறது. ஆட்டுக்குட்டியின் இறைச்சியை விட ஆட்டு இறைச்சி குறைவான மென்மையான சதை கொண்டது. மேலும் இந்த மட்டன் வலுவான சுவை கொண்டது. செம்மறி ஆட்டு இறைச்சி ஆட்டுக்குட்டி இறைச்சியை விட செம்மறி ஆட்டின் இறைச்சி லேசானது, சற்று இனிமையானது. மேலும் இது அனைத்து சிவப்பு இறைச்சிகளிலும் ஆரோக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆட்டு இறைச்சியில் மட்டன் அல்லது இளம் ஆட்டுக்கறியை விட அதிக புரதம் உள்ளது மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளது. ஆட்டுக்குட்டி இறைச்சியை விட இது குறைந்த கொலஸ்ட்ரால் அளவு மற்றும் அதிக அளவு இரும்பு உள்ளது. செம்மறி ஆடுகள் மேய்ச்சல் நிலங்களில் மேய்கின்றனர், அதாவது அவை புல்லை உண்கின்றனர். அதனால்தான் ஆடு இறைச்சி சிறந்தது என்று கூறப்படுகிறது. செம்மறி ஆடுகள் மேய்ச்சலின் போது மூலிகைகளை சாப்பிடுகின்றனர், எனவே இது ஆரோக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆடுகளை கையாள்வது மிகவும் சவாலானது, ஏனெனில் அவை சுற்றுப்புறங்களை பற்றி மிகவும் ஆர்வமாக உள்ளனர். மேலும் அவை தப்பிப்பதற்கான வழிகளை கண்டுபிடிக்கின்றனர். செம்மறி ஆடுகள் மிகவும் ஒழுக்கமானவை மற்றும் மேய்ப்பனை பின்பற்றி மந்தைகளில் ஒன்றாக வாழ்கின்றனர். அதே நேரம் ஆடுகள் தங்களுக்குள் சண்டையிடுகின்றனர். செம்மறி ஆடுகளால் மழை மற்றும் குளிரை தாங்கி மழையிலேயே நிற்க முடியும். ஆனால் சாதாரண ஆடுகள் வானிலை மாறுவதை உணர்ந்தவுடனே தஞ்சம் புக தங்களது கொட்டகைக்கு ஓடிவிடுகின்றனர். ஆட்டுக்குட்டி இறைச்சியுடன் ஒப்பிடும்போது ஆட்டு இறைச்சி லேசானதாகவும் சற்று இனிப்பானதாகவும் இருக்கும். ஆட்டுக்குட்டி இறைச்சி மிகவும் சுவையானதாக இருக்கும். ஆட்டுக்குட்டியை விட ஆட்டு இறைச்சியில் அதிக புரதம் உள்ளது. கொழுப்பு உள்ளடக்கத்தை பொறுத்தவரை ஆட்டுக்குட்டியில் ஆடு இறைச்சியை விட அதிகமாக உள்ளது. ஆட்டுக்குட்டியில் வைட்டமின்கள் அதிகம். ஆட்டு இறைச்சியில் தாதுக்கள் நிறைந்துள்ளனர். ஆடு மற்றும் செம்மறி இறைச்சிக்கு இடையிலான குறிப்பிடத்தக்க வேறுபாடு கொழுப்பு உள்ளடக்கம். ஆட்டுக்குட்டி இறைச்சியை விட ஆட்டில் குறைந்த கொழுப்பு உள்ளது. இது அதிக கொழுப்பை உட்கொள்வதில் அக்கறை உள்ளவர்களுக்கு ஏற்றதாக இருக்கலாம். ஆடு இறைச்சி கடினமானது. ஆட்டுக்குட்டி அல்லது ஆட்டு இறைச்சியை விட ஆட்டு இறைச்சியில் அதிக புரதம் மற்றும் கலோரிகள் உள்ளனர் மற்றும் ஆரோக்கியமானதாகவும் சிறந்ததாகவும் நம்பப்படுகிறது. இருப்பினும் செம்மறி ஆடுகளில் நுண்ணூட்டச்சத்துக்களின் அடிப்படையில் நன்மை பயக்கும் தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் உள்ளனர். எனவே ஆடு அல்லது செம்மறி ஆட்டு இறைச்சியை தேர்ந்தெடுப்பது தனிப்பட்ட விருப்பமாகும்.